இந்த பையனால பாருங்க. இவன் தாமா, இவன் தான் ஈவ இறக்கலாம கவிதா உட்கார்ந்த பாவி இவன் தாமா. தத்துவா தத்துவா? அம்மா யார் அவன்? ஓ, உன் புருஷன் ஜெயிலுக்கு போன அதிர்ச்சியில கொஞ்சம் மென்டல் ஆயிட்டியோ? ஏய், தேவையில்லாம பேசாத. தத்து எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏய், தத்துவும் தெரியாது துத்துவும் தெரியாது, மரியாதையா கிளம்பு. சொல்ல போறியா இல்லையா இப்போ? ஏய், ஒழுங்கா போடின்னு சொல்றேன். இங்க பாரு, சொல்லு. ஏய், வாடி. கேட்க ஆள் இல்லைன்னா எவன அடிப்பியா? சக்தி, சக்தி, சக்தி வேண்டாம். சக்தி, சக்தி அடிக்கிறத நிறுத்து. சக்தி, சக்தி சொல்லிட்டே இருக்கல. சக்தி, சொல்லு. தத்து எங்க? தத்து எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்ல போறியா இல்லையா? தத்து எங்க மறைச்சு வச்சிருக்க? தத்து தான் கவிதாவை கொன்னானா? சொல்டா. சொல்லுங்கல. சக்தி அடிக்காதன்னு சொல்றல. அடிக்காத. போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலாமா? சொல்லு. எனக்கு யார் தெரியும்? இவனை அப்படியே விட்டா வேலைக்காவாது. இவனை கொன்னாதான் வேலைக்காவும். ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்னு சொல்றல. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத கேளு. ஏய். நில்றா. ஏய். ஏய் நில்லு. ஏய், நீ இங்க இரு. நானும் வரேன். இருன்னு சொல்றல. ஏய். நில்லு. சக்தி என்ன தனியா வர? தேவராஜ் எங்க? எஸ்கேப் ஆயிட்டான். நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், பிடிக்க முடியல. எங்க போனானே தெரியல. சக்தி, தத்துவ அவன் கடத்தி வச்சிருக்கானா? இந்த கேஸுக்கும் தத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இது பாரு, தத்துவ கண்டுபிடிச்சிட்டா உங்க அண்ணனை ஈஸியா வெளியே எடுத்துடலாம். நீ தத்துக்கு ஃபோன் பண்ணி பாரு. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போனே போக மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணு.
அப்ப கன்ஃபார்ம் அவன் கோடீஸ்வரி கஸ்டடியில தான் இருக்கணும். இப்ப நம்ம பண்ண வேண்டியது அந்த இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மா ம் வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. கல்யாணத்தை அன்னைக்கு வச்சுக்கலாமான்னு கேளு. இங்க வரதுக்கு முன்னாடி ஜோசியரை பார்த்துட்டு தான் வரோம். வர புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாளா, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? எங்களுக்கு சம்மதம், ஆனா மண்டபம் கிடைக்கணும்ல. பெரியவங்க பேசும்போது நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்க வேணாம். இப்போ என் வீட்டுக்காரரு ஜெயில இருக்கிறதுனால இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மண்டபம் பார்த்து சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு கிராண்டா என் தம்பியோட கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. அதனால நாம சிம்பிளா கோயிலே வச்சுக்கலாமே. ஏதாச்சும் சொன்னாதானே. கல்யாணம் எங்க நடந்தா என்ன, பொண்ணு வாழ போற இடம் தானே முக்கியம். பழனிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மருமகளை ரொம்ப நல்லா பாத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்துவும் எனக்கு மக மாதிரி தான். எங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி இவ. இவளை எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. என்ன திரு, சந்தோஷம் தானே? வெக்கமா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். இப்பவே போய் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். வர ஞாயிற்றுக்கிழமை இந்துவுக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோம். நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். சரி, நாங்க கிளம்புறோம். வாடா, வரேன் இந்து. இந்துவுக்கு இப்பவே கல்யாண களை கட்டிடுச்சு. ஆமா ஆமா, சீக்கிரமா எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வரணும். என்ன? நாம கூட்டிட்டு போலாம், கவலையப்படாத. வா, வரேங்க. வரோம். வாங்க வாங்கம்மா. வா, வெளியே போய் விட்டுட்டு வந்துடலாம். சரி, வரோம். வாங்க வாங்க. போயிட்டு வரோம். வரேன். வாங்க. டேய், பாரு. போதும் போடா. சரிம்மா, வாங்க உள்ள போலாம். நீங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ஆமா ஆமா, உங்க தம்பிக்கு தான் இந்துவை பொண்ணு பார்க்க வந்தீங்களா? ஆமா ஆமா. பொண்ணு எப்படி, நல்ல பொண்ணா? ஏன் செருப்பதான் நான் போட்டுக்கேன் பாரு. உனக்கு உன் செப்பல் அடையாளம் தெரியாதா? எனக்கெல்லாம் என் செருப்பு என்ன பேசுற நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? உன் செப்பல் எதுன்னு நீ பார்த்து போடு. ஏன் செருப்பதான் நான் போடுறேன். நல்ல பொம்பளை பிள்ளை மாதிரி பேசு. என்ன மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை தெரியாதா உனக்கு? உங்களை தான் கேக்குறேன், பொண்ணு நல்ல பொண்ணான்னு கேட்டேன். ஆ, நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வாயிலா பூச்சி. ஓஹோ, வாங்க. ஆ. வா. பாடி. தப்பிச்சுட்டு போ. ஏங்கா, ம்? இந்துதான் சரியான வாயாடியாச்சே. ஏன் வாயில்லாத பூச்சின்னு பொய் சொன்ன?
அவ தான் நம்ம கூட அடிக்கடி சண்டை போடுறாள்ல, அந்த இம்சையில இருந்து விடுதலை கிடைக்கட்டும்னு அப்படி சொன்னேன். அப்படியா? அவங்களும் மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும். அப்ப சரிதான். எனக்கு என்னமோ ஜெயலட்சுமி நம்மள திசை திருப்பறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவ ஏன் நம்ம கிட்ட பொய் சொல்லணும்? அப்படியே அவ சொன்னது பொய்யாவே இருந்தாலும் தேவராஜ் எதுக்கு தத்துவ கடத்தணும்? தேவராஜுக்கும் தத்துவுக்கும் போய் என்ன சம்பந்தம்? இந்தாங்க கொழுந்தனாரே காஃபி. தேங்க்ஸ் அண்ணி. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா கொழுந்தனாரே? சொல்லுங்க அண்ணி. இல்ல, இப்ப வர வேஷ்டில எல்லாம் பாக்கெட் வச்சு வர மாதிரி புடவையில சாவி கொத்து வைக்கிற மாடல் இருந்தா அதுல எனக்கு 10 சாரி வாங்கி கொடுங்களேன். எதுக்கு கேக்குறீங்க? ஆமா, நீங்க லக்ஷ்மி கிட்ட இருந்து எனக்கு சாவி கொத்து வாங்கி கொடுத்துட்டீங்க. அது நான் என் புடவையில மாட்டிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இப்படி கேட்டேன். ஏன்னி சொன்ன மாதிரி சாவி குத்த வாங்கி கொடுக்கலன்னு தானே இப்படி குத்தி காட்டுறீங்க? இப்பெல்லாம் உங்களுக்கு லக்ஷ்மி கூட வெளியில சுத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல சாவி கொத்து வாங்கி கொடுக்கற ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு இருக்குமா என்ன? ஏன் அண்ணி இப்படி மறுபடியும் மறுபடியும் குத்தி காட்டுறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே மூத்த மருமக உங்ககிட்ட தான் சாவி கொத்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா சின்ன அண்ணி கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தான் அவங்களும் உங்கள மாதிரியே நல்லவங்களா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்த தெய்வம்னு சொல்லி சின்னனிய சொல்றாங்களே, அது உண்மைதான் அண்ணி. தன்னோட புருஷனை, அதான் எங்க அண்ணன் வெற்றிவேல ஜெயில இருந்து வெளியெடுக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஜான்சி ராணி மாதிரி தனி ஆளா இருந்து பணபலம் அரசியல் பலம் இருக்கிறவங்க கிட்ட போராடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வீர பலம் இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த வீட்டு சாவி கொத்து இருக்கணும். அப்பதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். சாவி கொத்து வராட்டியும் நீங்க தானே அண்ணி இந்த வீட்டோட மூத்த மருமக. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு சாவி கொத்து உங்ககிட்ட தான் இருக்கணும்னு பகல் கனவு காணாதீங்க அண்ணி. சக்தி, நீங்களா எப்படி பேசுறது? இப்படி எல்லாம் பேச சொல்லி யார் உங்களுக்கு எடுத்தா? லக்ஷ்மியோட நீங்க சுத்தும் போது நான் நினைச்சேன் உங்ககிட்ட பேசி உங்களை அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. நான் நினைச்சது அப்படியே நடந்து போச்சு. நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. யாரு கையில சாவி கொத்து இருக்கணும்னு எங்க அப்பா நல்லா யோசிச்சுதான் சின்ன கையில சாவி கொத்த கொடுத்திருக்காரு. இனிமேலும் அது அவங்க கையில தான் இருக்கணும். அதான் சரி. நீங்க உங்க மனசை மாத்திக்கோங்க. பாருங்க, இனிமே இந்த வீட்டு சாவி கொத்து வாங்கி கொடுன்னு என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். அதான் உங்க புருஷன் கிட்ட. இந்த வீட்ல நீங்க ஒருத்தர் தான் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் மாறிட்டீங்களே. என் கதறல் உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்ல நீ அங்க பாருங்க. அண்ணன் நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தாரு. அதனாலதான் சின்ன அன்னைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினேன். ஆனா எப்பவுமே நான் உங்க பக்கம் தான். அதான பார்த்தேன். ஏன் குழந்தனாவது எனக்கு எதிரா மாறுறதாவது. நாமெல்லாம் ஒரு கொள்கையோட வாழ்றவங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். நம்ம கிட்ட அதிகாரம் இல்லனா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. இப்பவே அந்த லக்ஷ்மி என்ன அசிஸ்டன்ட்னு சொல்லி கார் டிரைவரா மாத்திட்டா. சுத்தமா என்ன மதிக்கிறது கூட இல்ல. நான் எதை சொன்னாலும் அதை கேட்க கூடாதுன்னு ஒரு ஈகோட தான் இருக்கா. அவ நினைச்சிருந்தா எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிருக்கவே மாட்டாரு. நியாயத்தையும் நீதியையும் காப்பாத்துறேன்னு சொல்லி வீணா எங்க அண்ணனை ஜெயில தள்ளிட்டா. எங்க அண்ணன் ஜெயில இருந்து வெளியே வர வரைக்கும் லக்ஷ்மி சொல்றதை கேட்டு பொறுமையா இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன அவமானப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்கும் அவளை எப்படி பாடுபடுத்துறேன்னு பாருங்க. அனி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. லக்ஷ்மி கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன நம்புங்க. ஓகே? நமக்கு வாய்ச்ச புருஷன் தான் இழிச்ச வாயினாட்டும் தான் பொண்டாட்டியுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு நிக்கிறாரு.
நான் அந்த உரிமைய சாவி கொத்த வாங்கி இடுப்புல மாட்டாம விட மாட்டேன். டேய் ராப்பரா. அம்மா நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு பண்ணையக்காரச்சியம்மா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. 11 மணி ஆயிடுச்சுன்னு ஐயா வந்து ரொம்ப நேரம் கண் முழிக்க கூடாதுன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா அவங்க 2 பேரையும் சாப்பிட்டு தூங்க சொன்னாங்க. சரிங்க, நீங்க போய் படுத்துக்கோங்க. நாங்க சரிம்மா பாத்துக்கிறோம். சரி. ம். ம் 6 நாளும் சாம்பார் நல்லா வாசனையா இருக்கு. நாளை நாள் இட்லி தான் இருக்கு. சரி நீ சாப்பிடு. வேணாங்க, நான் தோசை ஊத்திக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், தோசை ஊத்து ஒன்னா சாப்பிடலாம். சரி. தோசை மாவே இல்லங்க, இப்ப என்னங்க பண்றது? சரி நீ சாப்பிடு. ஆம், எனக்கு பசி இல்லைங்க, நீங்களே சாப்பிடுங்க. போதும் போதும். என்ன இது? கல்லு மாதிரி இருக்கு. இது யார் சாப்பிடுவா? என்னங்க இது? நான் இட்லியை பிளேட்ல வைக்கும் போது சாஃப்டா தான் இருந்தது. சாப்பிடுங்க. அப்ப என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? நீயே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இதோ பாரு, நான் எச்ச எதுவும் பண்ணல, சாப்பிடு. என்ன நீங்க? சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டு சொல்லுன்னு சொல்றேன்ல, சாப்பிடு. நல்லதா இருக்கு. இது நல்லதாங்க இருக்கு. ஆஹா, இத சாப்பிட்டு சொல்லு. என்ன நீங்க? சாப்பிட சொல்றேன்ல. நல்லதா இருக்கு. இது ஷோ, எல்லாமே நல்லதா இருக்கு. சாப்பிடுங்க. என்னது? எல்லா இட்லியும் நீ எச்ச பண்ணிட்டு என்ன சாப்பிட சொல்றியா? நீயே சாப்பிடு. அப்போ நீங்க? இங்க பாரு, ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா செத்து போயிட மாட்டேன். இது பாருங்க, நம்ம சம்பாதிக்கிறதே வயிறார சாப்பிடறதுக்கு தான். எக்காரணத்தை கொண்டு ஒரு வேளை கூட பட்னியா இருக்க கூடாது. நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கணும். இங்க பாரு, ஆரோக்கியத்தை பத்தி அப்புறம் பேசலாம், முதல்ல சாப்பிடு. நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிடு. அப்புறம் உங்க இஷ்டம். இப்போ வயிறு நிறைஞ்சிச்சா? இங்க பாரு, இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னா அதை என்னையே நீ சாப்பிட வச்சுட்டு நீ எதுவும் சாப்பிடாம தண்ணிய குடிச்சிட்டு படுத்துருவ. அது நடக்காம இருக்கிறதுக்கு இட்லி கல்லு மாதிரி இருக்குன்னு நான் போய் சொன்னேன்.